அக்கா கடைசி இது வேண்டதாங்க இதுக்கு வாங்கிக்கோங்க. என்ன கதுவெல்லாம் தட்டி வித்துட்டு இருக்கீங்க? உன்னை யார் உள்ள விட்டதே? அக்கா எல்லா வீட்லயும் போய் இப்படிதாங்க வித்துட்டு இருக்கு. எல்லாரும் வீட்ல போய் விக்கலாம், இங்கெல்லாம் வரக்கூடாது போ. என்னக்காச்சு? யாருப்பா இவனை உள்ள விட்டது? உங்க அப்பா தானே செக்ரட்டரி, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? கது தட்டி வித்துன்னு இருக்கிறான். அப்பாக்கும் இதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? என்னடா தம்பி இதை விற்க வந்தீங்களா? இதுல என்னக்கா இருக்கு? முடிஞ்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விடுங்க. நானும் தான் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணிருக்கேன். பண்ணிருந்தீங்கன்னா அவனை அலோவ் பண்ண முடியுமா? பிளாட் எல்லாம் எடுத்து போயிட்டா என்ன பண்றது? அக்கா எடுத்துட்டு போறவன் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து விற்க மாட்டான், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. தம்பி இதை நீங்களே கோத்தீங்களா? இல்லைண்ணா எங்க அக்கா கோத்து கொடுத்தாங்க. பாத்தீங்களா? அது ஏன்க்கா உங்களை மாதிரி சில பேர் இவங்கள மாதிரி உழைக்கிற ஆளை பார்த்தா இறக்காரமா நினைக்கிறீங்க? அதே மாதிரி தான் ஸ்விக்கி சொமேட்டோலாம் எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட திட்ட வேண்டியது, லிஃப்ட்ல வராதுன்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்காக தானே எடுத்துட்டு வராங்க அவங்க. என்ன பண்றது, அவங்களோட தலையெழுத்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே உழைச்சுதாங்க சாப்பிடுறாங்க. யாரையும் இப்படி பேசாதீங்க. எவ்வளோப்பா அந்த மாலை? அண்ணா ஒன்று 10 ரூபாண்ணா. 10 ரூபாய்க்காக மாதிரி இவ்வளோ பேசுறீங்க. என்னக்கா குதிரைப்பா அண்ணன் வாங்கிக்கிறேன் ரெண்டுத்தையும். எவ்வளோ இருக்குன்னு தெரியல, வச்சுக்கங்க. நல்லா படிக்கணும் சரியா? நம்மளும் இந்த மாதிரிலாம் விற்றுருக்கோம்ல.